தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஈசுராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கன மகிமைக்கு பாத்திரரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, அப்பா நீர் இந்த கால வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக. உம்முடைய பரிசுத்த மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா ஆவியானவரே, தூய ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆவியானவரை அப்படியே வரவழி. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஆவியானவரே உமக்கு சிங்காசனம் அமைத்திட
எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். பாவமுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுங்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியே அப்பா, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக தகப்படே. எங்களை ஒரு விசையாய் நீர் தகுதிப்படுத்துவீராக, ஒரு விசையாய் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, ஒரு விசையாய் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தத்தோடுமை நாங்கள் ஆராதிக்க, முழு இருதயத்தோடுமை நாங்கள் ஆராதிக்க, முழு மனதோடுமை நாங்கள் ஆராதிக்க, முழு இருதயத்தோடுமை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராகப்பா. ஒரு மனதின் ஆவி எங்களுக்கு நீர் தந்தருளுவீராகப்பா. ஒரு மனதோடுமை நாங்கள் ஆராதிக்க அப்பா கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்படே. எல்லா சோர்வுகளை எங்களை விட்டு நீக்கி போடுவீராக. உற்சாகத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே அப்பா, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறதற்காய் நன்றி தகப்படே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காய் நன்றி தகப்படே. அப்பா, உம்முடைய நாமத்து நிமித்தமாய் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மகிமையினாலே நிரப்புவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் புதிய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நிரப்பி அருளுவீராக தகப்படே. புதிய கிருபைகளினாலே நிரப்பி அருளுவீராக ராஜா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரும் பலத்தை பெற்றவர்களாக, சுகத்தை பெற்றவர்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக திரும்பி செல்ல கிருபை செய்தருளுவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்டதான வாஞ்சை விருப்பங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டு பண்ணுவீராக தகப்படே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே மண்டியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி தகப்படே. இந்த வாரத்தின் முதலாவது நாளிலும் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க தேவரீர் தந்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் நிரப்புவீராக. இன்னும் வர இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா praise the Lord. Hallelujah. இந்த வேளையிலும் ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உன்னதமானவரின் உயர் மலைவில் இருக்கிறவர். praise the Lord. இந்த சங்கீதமே எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தான். வீட்டில் சொல்லி கொடுக்கும்போது சங்கீதம் 23:91 தான் பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குற சங்கீதம். அந்த சங்கீதத்திலே தேவன் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் என்பதை குறித்ததாக இருக்கிறது. இந்த வேளையிலே தேவன் நம்ம இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் பாதுகாத்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையில் இந்த பாடலை விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய். எல்லாரும் கரங்களை தட்டி, சின்ன பையங்க எல்லாரும். உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவச
இருளின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆயிரம் 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாவரமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலமே தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் என் வழிகளிலெல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் சொல்வோம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் தேவனின் அடைக்கலமே தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
ஹல்லேலூயா. அவருடைய செட்டையின் நிழலிலே நம்மை மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக அவர் பாடுகிறார். 2 சாமுவேல் 22:3 நாம் வாசிக்கிறோம். தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை ஆபத்துகளிலிருந்து ரட்சிக்கிறவர், எதிரிகளிடமிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர் அவர் ஒருவரே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடும். எல்லாரும் கரங்களை தட்டி என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, சொல்வோம். எந்த ஆதரவே, எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆபத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த மறைவீடமே, உம்மை எந்த ஆதரவே, எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே. எல்லா விடுதலையோடு ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றி. விசுவாசத்தோடு எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நீர். மறுபடி சொல்வோம். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்த
தரிசனம் நிறைவேற்றினீர் எங்கள் ஆதரவே எந்த அடைக்கலமே. எல்லாரும் முழங்கால் படியிட்டு அந்த தேவாதி தேவனை உயர்த்தி ஆராதிப்போம். எங்கள் அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே. பாடுவோம் அப்பா உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். விசுவாசத்தோடு பாடுவோம். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். என்னை முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் மறுபடி சொல்வோம். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆதரவே எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை. அவர் விடுதலையோடு ஆராதிப்போம். அப்பா எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர். நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை. அவர் எத்தனை நல்ல தேவன். கரடான பாதையிலே நம்மை தூக்கி சென்றிருக்கிறாரே. உள்ளுள்ள இடங்களிலே நம்ம சுமந்து கொண்டிருக்கிறாரே. நமக்காக குறித்ததை ஏற்ற வேளையில் அவர் தருகிறவராயிருக்கிறாரே. உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். எந்த ஆதரவே அடைக்கலமே மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே எந்த ஆராதிப்பேன். ரொம்ப ரொம்ப நல்ல
நல்லவரையா, ரொம்ப ரொம்ப இயேசுவே ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரை. நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் ஐயா இயேசுவே, நீங்க மட்டும். ஓ ரபா பாபா சந்தர மலபஹதரபா, நீங்க மட்டும் போதும் ஐயா. உம்மாலே எல்லாம் உம்மாலே கூடும் ஐயா, உம்மாலே கூடும் ஐயா, உம்மாலே கூடும் ஐயா, உம்மாலே கூடும். என் கஷ்டத்தை மாற்றுகிறதற்கு, என் பலவீனங்களை மாற்றுகிறதற்கு, என் சுகவீனங்களை நீக்குகிறதற்கு, என்னுடைய நெருக்கத்தை மாற்றுகிறதற்கு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருகிறதற்கு உம்மாலே கூடும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படியே பலனை தந்து அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறீர் தகப்பனே. உம்மாலே கூடும், உம்மாலே கூடும் ஐயா, உம்மாலே கூடும் ஐயா, உம்மாலே கூடும் ஐயா இயேசுவே, உம்மாலே கூடும் ஐயா. சமாதானம் சமாதானம் தருவாரையா, குடும்பத்தில் சமாதானம் தருவாரையா, சமாதானம் தருவாரையா, சமாதானம் தருவாரையா. என் குடும்பத்திலே சமாதானம் தருவாரை. சமாதானத்தை கெடுத்து போடுகிற எல்லா கிரியைகள் இயேசுவை நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. நீர் எங்கள் குடும்பத்திலே வரும் பொழுது, எங்களுக்குள்ளாய் வரும் பொழுது சமாதானத்தை தருகிறவராய் நீர் இருக்கிறீரப்பா, சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. சமாதானம் தருவாரையா, ரபா சந்தரமலா, நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும். அப்பா எங்க குடும்பத்துல நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும். இசுரபலப சந்தரபலஹதரபு, ரிபப ஹதரப சந்தரபப ஹதரபு, ராலஹதரபு சந்தரபலஹதரபு. எல்லாரும் விடுதலையோடு விடுதலையோடு ரபலஹத சந்தரபலஹதரபு, ரிபப ஹதரப சந்தரபலஹதரபு. நல்லவர், சர்வ வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். நீங்க எங்க வாழ்க்கையில இருந்தால் போதும் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர், சுகத்தை தருகிறதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர், அதிசயங்களை செய்கிறதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப இயேசுவே, ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா, நீங்க மட்டும் போதும் ஐயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, அந்த காலை நேரத்துல எனக்கு நீங்க மட்டும் போதும். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே, நீங்க மட்டும் எனக்கு போதும், நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களை எலும்பி நின்று நல்ல விடுதலையோடு ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அமேன் அப்படியே எலும்பி நின்று அமேன் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேங்க்யூ ஜீசஸ்.
ஜீசஸ். அப்பா எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்தப்பா, நீங்க எவ்வளவு உண்மையுள்ளவரா எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்க. ஒரு வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்தீங்கன்னா அதை முடிக்கிற அளவுக்கும் எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகவும் இல்லைப்பா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோட ஒரே சிந்தையா ஆண்டவரை நோக்கி பார்த்தான்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பா இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எவ்வளோ நன்றி செலுத்தி துதிக்க முடியுமோ. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம். ஆமென். அவர் நீங்கள் நம்பத்தக்க தெய்வமாக இருக்கிறார் அல்லவா. உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக வந்த தெய்வம். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இந்த உலகத்தின் காரியங்களில் நம்மளை பிரித்தெடுத்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி ஆமென் பரிசுத்தமாய் மாற்றி நீதிமான்களாய் மாற்றுகிற தெய்வம் இயேசு. அப்படியே அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே அப்பா தேங்க்யூ ஜீசஸ். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, உண்மை
துதிக்கும் போது ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு வெள்ளத்தோடு ஒரு இடத்துல அன்பு கூறணும். ஆமென். உங்க முழு வெள்ளத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்து நல்ல வாயை திறந்தப்பா, நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உங்களை ஆராதிப்பேன். எனக்குள்ள இருக்கிற ஜீவன் இருக்கும் வரைக்கும், எனக்கு சுவாசம் இருக்கும் வரைக்கும் நான் எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். நான் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார். சபையா இணைந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அவர் வந்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து நம்மளை ஒவ்வொருவரையும் நம்ம தலையில கையை வைத்து நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அல்லவா? பெற்றுக்கொள்ளலாமா? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இயேசுவே, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை எங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென். 2 கரத்தை உயர்த்தி சேர்ந்து பாட இருக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். பாடலாமா அப்பா? உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சந்தோஷத்தினால கரந்தட்டி. அம்மா, உண்மையுள்ள தெய்வம்பா. நாங்க மாறின போதும், நாங்க விட்டு விலகின போதும், எங்களை விட்டு விலகாதவராய, எங்களை கைவிடாத தெய்வமாய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய, எங்க கூட இருந்து எங்க கரத்தை பிடித்து நடத்துவதற்காக நல்ல கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடன் செல்வோம். போன வாரம் சிந்தித்த அபிகாயில், நற்குணசாலியான அபிகாயில் என்கிற தலைப்பிலே நம்ம சிந்தித்தோம். இந்த கேரக்டர் ஸ்டடிங்கிறது நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, சும்மா இல்லை, அந்த கேரக்டர் உள்ள நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும். அதுக்காகத்தான் தேவன் என்ன செஞ்சிருக்கார், எழுதி வைத்திருக்கிறார். நல்ல நற்குணங்களையும் எழுதி வச்சிருக்கிறாரு, தீய குணங்களையும் எழுதி வச்சிருக்கிறாரு. நற்குணங்களை நாம் என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும், அல்லது அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறையிலே கொண்டு வரணும். தீய குணங்களை நாம் என்ன செஞ்சிடணும், விட்டு விடணும். இப்போ தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய நற்குணங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு, தீய குணங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். சரி, போன வாரம் பார்த்தது இந்த பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லிட்டு இந்த வாரம் பார்க்க போகிறத நம்ம பிரசங்கமாக சிந்திப்போம். மோசமான கணவனோடு வாழ்ந்தவள், இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மோசமான கணவனோடு வாழ்ந்தவள், இது அவ்வளவு ஈஸி கிடையாது.
சரி, இதை திருப்பி நான் சொல்ல வரல. மோசமான கணவனுடன் வாழ்ந்தவள். ரெண்டாவது, ஆலோசனை கேட்கிறவள். சிலர் ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆயத்தம். அப்படி இருக்கணும் பிரதர், இப்படி இருக்கணும் சிஸ்டர், நீங்கள் இப்படி செயல்படணுமாக்கும், அப்படி செயல்படணுமாக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கு பயங்கரமான ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு யாராவது ஒரு ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை ஒரு காதில் கேட்டுட்டு அடுத்த காதில் விட்டுருவாங்க. இவங்க ஆலோசனையை கேட்க தயாராக இல்லை, ஆனால் ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அபிகாயில் அப்படி அல்ல, ஆலோசனையை கேட்கிறவள். சாதாரண ஒரு வேலைக்காரன் வந்து சொன்னதையும் கூட என்ன செஞ்சா கேட்டான்னு பார்த்தோம். மூன்றாவது, தவறான காரியத்துக்கு இசைந்து போகாதவள். நம்முடைய இசைவு வந்து நல்ல காரியத்துக்கு தான் இருக்கணும், தவறான காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இசைந்து போகக்கூடாது. அது. நான்காவது, பிரச்சனைகளை தீர்ப்பதில் தீவிரம் காட்டினாள், வேகம் காட்டினாள், சுறுசுறுப்பாய் இருந்தாள் அப்படின்னு பார்த்தோம். அஞ்சாவதாக, காரியத்தை திறமையாக கையாண்டாள். அவட்ட வேகம் மாத்திரமல்ல, விவேகமும் இருந்தது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஆறாவது, அவள் பணிவுள்ளவள் அல்லது தாழ்மை உள்ளவள், செயலில் பணி உள்ளவள். இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் கொண்டு வருவேன், அதனால் அதில் கூட்டிக்கிட்டேன். செயலில் பணி உள்ளவள். ஏழாவது, கணவனின் தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டவள். கணவனின் தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்ட. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களா? இப்படிப்பட்ட அபிகாயில்கள் கையை வைத்து ஒரு அல்லிலே சொல்லுங்கள். இந்த கடைசி பாயிண்ட்டு, அந்த ஏழாவது பாயிண்ட் எனக்கு இருக்கியா அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை, திருக்கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். அந்த திருக்கரத்தை என்னுடைய கண்களால் கண்டு நான் அப்படியே கழிகூற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கணவனின் தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டவள். இதெல்லாம் ஒரு தெய்வீக குணங்க, இதெல்லாம் ஒரு தெய்வீக குணம். இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. 8 மணி நேரம் ஜெபத்தில் இருந்தாலும் அடுத்தது குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கணவன் மனைவியை குற்றப்படுத்துவான், மனைவி கணவனை குற்றப்படுத்துவாள். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு எந்த வீட்டிலையும். இல்லை பிரதர், எங்கள் வீடு கொஞ்சம் வித்தியாசம்னு யாராவது இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எங்கேயாவது இருக்காங்களா? எதையாவது ஒன்றை சொல்லி அதில் வந்து நம்ம வந்து சரி சமமாக தான் கொண்டு போக விரும்புகிறோமே ஒழிய, அல்லது இப்படியாவது சொல்லிடுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை செஞ்சோம், அதுலேயும் விட்டு கொடுக்க சரி சரி ஆசைப்படுறாரு, இடத்தையா ஒன்று விட்டு கொடுத்துருவோமே, ஆமாம் இதுக்கு நான் தான் காரணம் சொல்லுவோமே, அப்படி மனசு என்ன செய்ய வராது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அபிகாயில்களே சபையில் இல்லை. கரெக்டாக இல்லையா? நம்ம சபையில் அபிகாயில்கள் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அபிகாயில்கள் எழும்புவார்களாக. ஒரு அபிகாயில் இருந்தால் அந்த குடும்பம் கட்டப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் மோசமானவன் தான், நாபால் நல்லவன் ஆண்டவர் சொல்லலை. மோசமானவனோடு, குடிகாரனோடு, முரடனோடு, கொடூரமானவனோடு, நன்மைக்கு தீமை செய்கிறவனோடு அவள் முறுமுறுக்காமல் அவள் வாழ்ந்தாள். இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கையா, எனக்கு வாழ்க்கை போதுன்னு சூசைட் பண்ணல. அவள் எங்கேயோ தாய் வீட்டுக்கு ஓடி போயிடல, அல்லது வேற எங்கேயோ சொந்தக்காரர் வீட்டுக்கு ஓடி போயிடல, எங்கேயோ பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்து கிடக்கல, மிரட்டலை, நீர் இப்படி பண்ணிகிட்டு இருந்தா நான் என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லாமல் மோசமான ஒரு கணவனோடு வாழ்ந்து, அதான் அவளுக்கு இன்னொன்று சொல்லலாம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே வீட்டை இடித்து போடுகிறாள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அல்லது சிறந்தது. சரி, இன்னைக்கு தொடர்ச்சியாக அந்த அம்மாவுடைய கேரக்டரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் எடுத்து வச்சுக்கிடுவோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரி, 25 25லேருந்து சில வசனங்களை வாசிங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாலின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. அப்படியே அந்த அம்மா சொல்றாங்க. சரி,
அப்போ இன்றைக்கி உள்ள பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயில், அதாவது சீறி வந்த சிங்கத்தை, சீறி வருகிறவனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படி? கோபத்தை தணிக்கிறவளாக இருந்தாள். இது குடும்பத்திலும் சரி, பொதுவான இடங்களிலும் சரி, சபையிலும் சரி, அல்லது வேலை ஸ்தலத்திலும் ஆனாலும் சரிதான், எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறோம். பெண்களுக்கு மாத்திரம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆண்களாகிய நமக்கும் இது சேர்ந்தது தான். கோபத்தை தணிக்கிறவளாக இருந்தால், ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்கள் கோபப்படும் போது அதுக்கு மேலே நாம் கோபப்படக்கூடாது. என்னையா உமக்கு தான் கோபப்பட தெரியுமா, எனக்கு கோபப்பட தெரியாதா? சிலர் சொல்லுவாங்க. அவன் கோபப்பட்டு இருப்பான், நம்ம கை புல் பறிச்சுக்கிட்டு இருக்குமா, பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா நம்ம கை, நம்ம வாயிலாம் நமக்கெல்லாம் பேச தெரியாதா, ஏன்னா அவர் தான் பேசுவாராக்கும் இப்படின்னு சொல்லுவது மனித இயல்பு. இது ஒரு சாதாரண மனுஷன் சொல்லுகிற காரியம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்டவன் அல்ல. ஒருத்தன் கோபப்படுகிறான் பாருங்க, பயங்கர கோபத்தோடு வருகிறான். சாதாரண கோபம் அல்ல. எப்படிப்பட்ட கோபம்? அந்த குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்ட்டு சீறி வர்றாரு. ஆனால் அவர் அப்படியே ஒரு அணை மாதிரி தடுத்து நிறுத்துகிறார். எப்படின்னா, அந்த அம்மாவுடைய வாயின் வார்த்தைகள் அழகா அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பேசி கோபத்தை தணிக்கிறார்கள். அதாவது கோபமாக வந்தவனை சாந்தமாக மாற்றினாள். வந்தது கோபமாக, கையில் எதோட வந்தால், ஈட்டியோடு வாளோடு அம்போடு வந்த அவங்கள சாந்த சொருபியாக அந்த அம்மா மாற்றினாங்க. காரணம், அந்த அம்மாவுடைய சில செயல்கள், சில வார்த்தைகள். பொதுவாக பாருங்கள், தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணணும்? தண்ணியை ஊற்றி அணைக்கணும். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல பெட்ரோலை ஊற்றுவாங்க, கெரோசினை ஊற்றுவாங்க. அவங்களுக்கு அந்த கோபத்தை தணிச்சிடவே கூடாது, அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களைப் போல அல்லது சாதாரண மனுஷர்களைப் போல கோபத்தை கிண்டி விடக்கூடாது. சிலர் கோபத்தை என்ன செய்வாங்க, கிண்டி விடுவாங்க, தூண்டி விடுவாங்க. நீ போய் கேளு, என்ன அவங்க அப்படி பேசுறது, அப்படிலாம் லேசில் விடக்கூடாது. ஏன்னா அவருக்கு தான் பேச தெரியுமா, அல்லது அவளுக்கு தான் பேச தெரியுமா, நம்மளால் பேச முடியாதா? 4 வார்த்தை கேட்டுட்டு வா, 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு கேட்டுட்டு வா. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தாய்மார்களே தூண்டி விடுவாங்க, சில தாய்மார்கள் அல்லது சில சகோதர சகோதரிகள். நீ கேளு, நான் உன் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சண்டை போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுமா, நான் உனக்கு என்ன சிவப்பு கம்பளத்தை என்ன செய்கிறேன், நான் விரிக்கிறேன், கவலைப்படாத. இப்படி சொல்லுகிற ஆட்கள்லாம் என்ன செய்யுது இருக்கிறாங்க. அவன் கண் முன்னாலே இன்னொரு கல்யாணத்தை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொன்ன ஆட்கள்லாம் இருக்கிறாங்களாம். அவன் கண் முன்னாலே உனக்கு இன்னொரு கல்யாணத்தை கட்டி நம்ம பிள்ளை நான் தெம்மடியா, அவன் வருவான், அடிப்பான், மிதிப்பான், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அவன் முன்னாலே நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்கேன் பாரு. இப்படி சொல்லுகிற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவே வேண்டாம், அபிஷேகப்பட்டிருக்கவே வேண்டாம். நம்ம ரட்சிப்பு எதுக்கு, அபிஷேகம் எதுக்குன்னா வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான். எது கடினமோ அதை நம்ம செய்ய மாட்டோம், எது ஈஸியோ அதை நம்ம செய்வோம். இதுதான் நம்முடைய வழக்கம். ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணிடுறேன். உபவாசம் இருக்கணுமா, உபவாசம் இருந்துடுறேன். கூட்டத்துக்கு வரணுமா, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, கவனிச்சு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. கூட்டத்துக்கு வரணுமா, ஓகே நான் வந்துடுறேன். ஊழியத்துக்கு போகணுமா, ஓகே நான் ஊழியத்துக்கு வேணாலும் போயிடுறேன். காணிக்க கொடுக்கணுமா, சரி காணிக்க கொடுத்துட்றேன். இதெல்லாம் ஓரளவு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் பொறுத்துப்போ, விட்டு கொடுத்துப்போ, சகித்துப்போ, ஒருத்தர் கொப்பில் ஏறும்போது அப்படி தாழ்மையாக போ, தாழ்ந்து போ, இப்படி நமக்கு ஆலோசனை கொடுக்கும்போது இதை நம்மளால் கேட்க முடியல. இதுக்கு வேணால் 1/4 மணி நேரம் ஜபத்தை வேணால் 1/2 மணி நேரம் ஆக்கிடுறேன், 1/2 மணி நேரம் ஜபத்தை வேணால் 1 மணி நேரம் ஆக்கிடுறேன். ஆனால் இதுதான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேரக்டர் இருக்குது. நம்முடைய ஜெபமும் நம்முடைய உபவாசமும் நாம் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கணும். இதுதான் காரியம். திருப்பி திருப்பி ஆண்டவர் என்னோடும் சொல்லுகிறது, என் மூலமாக உங்களோடும் சொல்லுகிறது இதுதான். ஆனால் இதை தான் நம்ம கடைப்பிடிக்கிறதே இல்லை. ஜெபம் பண்ணிட்டேன், வேதத்தை வாசித்துட்டேன், அப்படி தான் நம்ம பேசுகிறோமே ஒழிய, பக்திக்குரிய காரியங்களை தான் பேசுகிறோமே ஒழிய, கர்த்தர் விரும்புகிற கேரக்டர் என்னில் உருவாக நம்ம விட்டு கொடுப்பதே இல்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டது, என்னைக்கு எப்படி இருந்தனோ அதே கோபம், அதே எரிச்சல், அதே விட்டு கொடுக்காமை, இதுதான் என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வெளியே நல்லவன், வெளியே எல்லாருக்கும் பார்வையில் பொதுவாக நான் நல்லவன், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நான் நல்லவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தான் பொதுவாக அப்படி தானே. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன எப்படின்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறீங்க. ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் அப்படியே சொல்லுவாங்க.
இன்னொன்று ஆட் பண்ணுவாங்க. ஆண்டவன் முன்னியத்தில் நல்லா இருக்கும் பிரதர், ஆண்டவன் எந்த குறையும் இல்லாமல் அந்த ஆண்டவன் எங்களை வச்சுருக்கான், எல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோம், வீடு வாங்கிட்டேன், வாகனம் வாங்கிட்டேன், நல்ல பிள்ளைகள் கொடுத்துருக்காரு, பிள்ளைகள் நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னையா வேணும், கர்த்தர் நான் எப்படி இருக்கிறேன்னா நல்லா இருக்கேன். அடுத்த கேள்வி, நீங்கள் நல்லவனாக இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். கீழே கம்பு எடுத்து நம்ம சாத்தி விடுவோம். இப்போ எடுத்த உடனே இந்த கேள்வியை கேட்கணும். எந்த கேள்வியை கேட்டக்கூடாது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடாது. ஓரளவு எல்லாருமே நல்லா இருக்கோன்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே என்ன கேட்கணும், நல்லவனாக இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திப்போம், என்னடா அது வித்தியாசமான கொஸ்டினாக இருக்குது. நான் நல்லா இருக்கிறது உண்மைதான், ஆனால் நல்லவனா நான் இல்லை. கர்த்தர் நான் நல்லா இருக்கிறது, எல்லாருமே நல்லா இருக்காங்க. பிரைஸ் அலாட். யாரெல்லாம் அம்பானி நல்லா இருக்கிறாரு, எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய முதலாளிகள், முதலைகள், இவங்கெல்லாம் நல்லாவே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க நல்லவனா இல்லை. அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னென்னா, நான் நல்லா இல்லாமல் கூட ஒருவேளை இருக்கலாம், ஆனால் நான் நல்லவனாக இருக்கணும். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்குறேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்கணும், ஆண்டவரே நான் நல்லாவும் இருக்கணும்ப்பா, அது உமக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, ஆண்டவரே உம்முடைய பார்வையில் நான் நல்லவனாக இருக்கணும்ப்பா, நான் நல்லவனாக இருக்கணும்ப்பா. நமக்கு வலினா கண்ணீர் வருது, பிரச்சனைனா கண்ணீர் வருது. என் கேரக்டர் சரியில்லைங்கும் போது என்னைக்காவது கண்ணீர் வந்திருக்கா? ஆண்டவரே இன்னும் நான் மாறலையப்பா, இப்படி நம்ம என்னைக்கா அடிச்சிருக்கோமா, புலம்பி இருக்கோமா தேவ சமூகத்தில்? அந்த சவர்புறமாக திரும்பி, தகப்பனே இத்தனை ஆண்டுகள் ஆகிக்கிட்டது என் வாழ்க்கையில், மாற்றமே இல்லையப்பா, ரொம்ப மாற்றம் இருக்கிறது போல் நான் எனக்குள்ளே நினச்சிக்கிடுறேன், ஆனால் உம்முடைய பார்வையில் அது கண்டிப்பாக சரியாக இருக்காது. ஆண்டவரே என்னை மாற்று ராஜான்னு நம்ம உண்மையிலே அவருடைய பாதத்தில் விழுந்தா கண்டிப்பாக உங்களை என்னையை மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாட். இதை நாம தான் செய்யணும். அவரே எதையும் என்ன செய்ய மாட்டார், திணிக்க மாட்டார். அழகாக கோபத்தை என்ன செஞ்சிட்டா, தணிச்சிட்டா. இதே மாதிரி இன்னொரு சம்பவம், நியாயாதிபதிகள் 8:1-3 வரைக்கும் வாசிங்க. அப்போ இதை நம்ம உறுதிப்படுத்திடலாம், அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. சரி. அப்பொழுது எபிராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேஸ்ரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எபிராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்து அவர்களுடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் கோபம் என்ன செஞ்சுட்டு ஆறிட்டு. நம்ம பேச்சு எப்படி இருக்கணும்னா, கோபத்தை ஆற்றுகிறதா இருக்கணும். இப்போ 2 குரூப், இந்த 2 பேருமே யாரு? 2 பேருமே யாரு? யோசேப்பினுடைய குமாரர்கள், அண்ணன் தம்பி. அதை விட கொஞ்சம் நல்லா சொல்கிறது, யோசேப்பினுடைய பிள்ளைகள். மூத்தவர் மனாசே, இளையவர் எப்ராஹிம். இப்போ எப்ராஹிம், இப்போ இவர் கிதியோன் எந்த குரூப்பு? மனாசே குரூப்பு. அப்போ மனாசையும் தேவன் என்ன செய்ய விடலை, கைவிடலை. இப்போ எப்ராஹிமர் என்ன செய்கிறாங்க, இவர்கிட்ட ஒரு சின்ன குட்டி சண்டைக்கு வராங்க. என்னையா நீங்கள் சண்டை போடும்போது என்ன செய்யலையே, கூப்பிடலையே? இப்போ அவருக்கு வெற்றி மேலே வெற்றி இப்போ யாருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது? மனாசே கோத்திரத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதை யாரால் தாங்க முடியல, எப்ராஹிமாரை தாங்க முடியல. ஆகவே இந்த சண்டை போடும்போது எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் செஞ்சதுக்கும் நான் செஞ்சது எம்மாத்திரம். எங்களுடைய முழு அறுப்பு, நாங்கள் முழுசாக கஷ்டப்பட்டு செய்கிறத, அல்லது சும்மா விளங்கும்படி சொன்னால், நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு பெறுகிற வெற்றியை நீங்கள் அரை நாள்லேயே பெற்றுட்டீங்களே. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய நபர்களை, எதிரிகளெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்களே. இப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ மகத்தான காரியங்களை செஞ்சுருக்கும் போது நான் செஞ்சது எம்மாத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கோபம் அப்படி என்ன செஞ்சிட்டான், ஆறிட்டான். ஹல்லேலூயா. கோபத்தை ஆற்றணும். கோபத்தை என்ன செய்யணும், தணிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ குடும்ப வாழ்க்கையில் அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என் கணவர் நாபால், உண்மைதான் நாபால் தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அபிகாயிலாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு உண்மையிலே கஷ்டம் தான் ஆண்டவரே, இதை என்னால் தாங்க முடியல தான், எனக்கு உண்மையிலே இது வேதனையாக தான் இருக்குது. ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு அபிகாயிலாக நான் வாழணும் அப்படின்னு நம்ம வாழ்ந்தால்
கர்த்தர் யாருக்கு கிருபை அதிகமாக கொடுப்பார் தெரியுமா? இவங்களுக்கு தான். ஒருவேளை தோல்வி மாதிரி தெரியும், ஏன்னா அந்த சைடு வெற்றி மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் யாருக்கு வெற்றி கொடுக்குறாருன்னா, யார் சகித்து போகிறாங்களோ, யார் பொறுத்து போகிறாங்களோ, யார் கோபத்தை தணிக்கிறாங்களோ, 2 பேரும் ஒன்று போல் இருக்கீங்கன்னு வைங்களேன், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு மார்க்கே விழாது. மாப்பிள்ளை கணவன் ஒன்று சொல்கிறாரு, மனைவி ஒரு சொல்கிறாரு. கணவன் பேச மாட்டேக்காரு, உன்னை மனைவியும் பேச மாட்டேங்கிறாங்க. கணவன் கோபமாக பேசுகிறாங்க, மனைவியும் கோபமாக பேசுகிறாங்கன்னா யாருக்குமே நன்மை செய்ய முடியாது. நம்ம புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து வீட்டை கட்டுகிறவங்களா இருக்கணும். கணவன் எப்படி இருந்துட்டு போட்டோம், அல்லது மனைவி எப்படி இருந்துட்டு போட்டோம், என்னுடைய பகுதி, என்னுடைய பங்கு, நான் கர்த்தருக்கு பிரியமாக நான் நடப்பேன், கர்த்தரை நான் பிரியப்படுத்துவேன். என் புருஷனை பிரியப்படுத்துகிறனோ, என் மனைவியை பிரியப்படுத்தினோ அது பெருசு இல்லை, என் தேவனை நான் என்ன செய்வேன், பிரியப்படுத்துவேன். அப்படி நம்ம வாழணும். இதுக்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அல்லதுன்னா நம்ம மனுஷிக சுபாவம் பேசாமல் பழையபடி எல்லாரையும் போல தான் இருக்க தோண்டும். அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன செய்யணும்னா, நம்ம அப்படியே சரியான பாதையிலே கொண்டு போகணும். இன்றைக்கி பாட்டு கூட படித்தோம், லெஃப்ட்டு ரைட்டில் நம்ம போகும்போது வழி இதுவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். எப்பா நீ மற்றவங்கள மாதிரி இருக்காத, மற்ற ஜனத்தை மாதிரி இருக்கிறதுக்கு நான் உன்னை அழைக்கலை, தெரிந்து கொள்ளலை. உன் வழி தனி வழி, அந்த வழி தேவ வழி, அது வசனத்தின் வழி, அது என்னுடைய வழி. என் வழியில் நீ வந்தா உன் குடும்பத்தை நான் கட்டுவேன். நம் மூலமாக நம்முடைய குடும்பம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, 2வது அடுத்தது நம்ம பார்க்கலாம். 28ஆம் வசனத்தை வாசிங்க. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடு இருக்கும் நாளில். 30ஆம் வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும். போதும் போதும் போதும். சரி, தாவீதை குறித்த தேவ திட்டத்தை அறிந்தவளாக இருந்தாள். ஹல்லேலூயா, பிரைஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாவீதை குறித்த தேவ திட்டம், தேசங்களில் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் என்ன செஞ்சுருக்கணும், அறியணும். கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் தெரியணும். நியூஸே பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. சிலர் அப்படி நினைக்கிறாங்க, நியூஸே பார்க்கக்கூடாது போல், பேப்பரே படிக்கக்கூடாது போல் அப்படின்லாம் சிலர் நினைப்பாங்க. அப்படி நம்மளுக்கு நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். உலகத்தில் என்ன நடக்குங்கிறது காரியங்களும் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். என்ன நடக்குது, தூத்துக்குடி பட்டணத்தில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, தேசங்களில் என்ன நடக்குங்கிறது தெரியணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த அம்மா ஏதோ ஒரு ஊரில் வசிக்கிறாங்க. ஆனால் எதை குறித்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தாவீதை குறித்த தேவ திட்டத்தை அந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, அறிந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க 25-28, கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், உமக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைய சரி சரி நானே சொல்லிடுறேன். சரி சரி, அதுதான் பாயிண்ட். நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். இப்போ நீங்கள் ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நேரம் என்கேதி வனாந்தரம், ஒரு நேரம் பாரான் வனாந்தரம், ஒரு நேரம் சீனாய் வனாந்தரம், இடம் விட்டு மாறி 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 வாழ்ந்து கொண்டு நாடோடிய போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால், ஒரு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஓடி திரியிறீங்க, இப்போ நீங்கள் அங்கே இங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் நேரம் ஒன்று வரும், அப்போ கர்த்தர் உங்களை அரண்மனையில் உட்கார வைப்பார். அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அதை உறுதி பண்ணுறவங்க 30ஆம் வசனத்தில், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது. இஸ்ரவேலுக்கு அதிபதியாக வருவார் என்கிற ஒரு காரியம் யாருக்கு தெரிந்திருந்துச்சு? இந்த அபிகாயிலுக்கு தெரிஞ்சது. அபிகாயில் ஒரு தீர்க்கதரிசனியா? இல்லை. மற்றவங்களுக்கு தெரியாதது. ஏன்? அவங்க கணவன் நாபாலுக்கு தெரியல. நாபாலுக்கு என்னதான் தெரிஞ்சிருந்துச்சு? என்ன சொன்னார்? தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் என்பவன் யார். இந்நாட்களிலே அநேகர் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிறவர்கள் உண்டு அப்படின்னு தான் சொன்னார். ஓடி போகிறவர், தேடப்படுகிற குற்றவாளி, இப்படி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த அபிகாயில் என்ன சொல்கிறாங்க?
கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன. அப்போ தாவீதை குறித்து சொன்னதை ஃபுல்லாக இந்த அம்மா என்ன செஞ்சுருக்காங்க? கேட்டு வச்சிருக்காங்க, கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு ஆண்டவர் செய்வார், அது மாத்திரமல்ல இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தாவீதை குறித்து இவருக்கு இந்த அம்மா என்ன செய்யாங்க? தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, ஒரு நாளில் கண்டிப்பாக என்ன செய்வார்? நியமிப்பார். யோனத்தான் கூட அப்படி சொல்கிறாரு. 1 சாமுவேல் 20:15 பாருங்க. 1 சாமுவேல் 20:15. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கு உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் சரி, என்றார். அதை விட 23:17 அது இருக்கட்டும். 23:17 வாசிங்க. நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். யாருக்கு தெரியுது? யோனத்தானுக்கு தெரியுது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர். சவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 24:20. நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். அப்ப அந்த லிஸ்ட்ல இப்ப யார் வராங்க? அபிகாயில். அபிகாயிலுக்கு தாவீதை குறித்த ஒரு நல்ல தரிசனம் அவள் அந்த அம்மாவுக்கு அவங்க மைண்டில் இருந்துச்சு. ஆனால் நாபாலுக்கு எதை பற்றியுமே ஒன்றும் இல்லை. அவருக்கு என்னென்னா ஏதோ ஒரு பயந்தாங்கொள்ளி, சவுல் விரட்டி அடிக்கிறாரு, சவுலுக்கு பயந்து ஓடுகிற ஒரு மனிதன் என்கிற நினைப்பு தான் நாபாலுக்கு இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்கிறதை குறித்த ஒரு தெளிவு யாருக்கு இருந்துச்சு? இந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. நாபாலுக்கு இல்லை, அங்கே மற்ற அவங்க ஏரியாவில் உள்ள மற்ற யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு தெளிவான ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு தரிசனம் இருந்துச்சு. சரி, அடுத்து நம்ம பார்க்கலாம். பணிவாய் பேசுகிறவள். நம்ம இதுக்கு முந்தின இடத்துல பார்த்தோம், பணிவுள்ளவள்னு பார்த்தோம். அதில் வந்து மேக்சிமம் எதைத்தான் குறித்து பார்த்தோம்? அந்த அம்மாவுடைய செயலை குறித்து பார்த்தோம். அந்த அம்மா டக்குன்னு அந்த கழுதையை விட்டு கீழே என்ன செய்கிறாங்க? இறங்குறாங்க. இறங்குனவங்க அந்த அவருடைய பாதத்தில் என்ன செய்கிறாங்க? வீழ்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அம்மா ஒன்று சாதாரணமானவர்கள, ஒரு பெரிய சீமாட்டி, ஒரு மதிப்புக்குரியவர்கள், கனத்துக்குரியவர்கள். ஆக்சுவலாக அந்த வீட்டு மேனேஜரே யார் தான்? இந்த அம்மா தான். நாபால் ஃபுல்லாக தண்ணியில் தான் இருப்பார். எல்லா காரியத்தையும் புத்தியாய் செய்து கொண்டு இருக்கிறது யார் தெரியுமா? இந்த அம்மா தான். எல்லாருமே அந்த அம்மாவுக்கு தான் மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்த அம்மா இந்த நாள் முதல் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்துனாங்கங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, பணிவாய் பேசுகிறவள். நம்ம பேச்சிலே ஒரு பணிவு இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பணிவாய் பேசுதல். அந்த அம்மா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா 25-24 பாருங்க. 25-24. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் முதல் செவி கேட்க. உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகள். உம்முடைய அடியாள். உம்முடைய அடியாள் எப்படி சொல்றா? உம்முடைய அடியாள். அடியாளுங்கிறது தன்னை கொஞ்சம் இன்னும் தாழ்த்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு. 25-25 அதுதான் வருது பாருங்க. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். உம்முடைய அடியாளாகிய நானோ, உம்முடைய அடியாளாகிய நானோ. 25-27 அதான் வருது. உமது அடியாள். 25-28 உமது அடியாளின் பாதகத்தை. 25-31 என் பின்னால கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக. இன்னைக்கு யாராவது இப்படி சொல்லுவோமா? நான் யார் தெரியுமா? வந்த உடனே முதல்ல என்னதான் சொல்லுவாங்க? இவ்வளவு தூரம் பணக்கார அம்மாவாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நான் யார் தெரியுமா? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இத்தனை ஆடு இருக்குது, இத்தனை கழுதை இருக்குது, இத்தனை ஒட்டகம் இருக்குது, இத்தனை வேலைக்காரர் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் பேசுவாங்க. ஆனால் அந்த அம்மா பேசும்போதே பணிவாய் பேசுகிறாள். பேச்சிலே ஒரு பணிவு. சிலர் பார்த்தீங்களா திமிராக பேசுவாங்க தெரியுமா? பேச்சில் கோபத்தை அப்படி கிளறி விடுற மாதிரி பேசுவாங்க, திமிராக பேசுவாங்க. அதுக்கு வார்த்தை பைபிளில் நிறையா இருக்குது. ஆனால் சாதாரண பேச்சுக்கு யோபு 15-11 மிருதுவான பேச்சுன்னு இருக்குது. எப்படிப்பட்ட பேச்சா? மிருதுவான பேச்சு. எந்த காரியத்தையும் நாம் பணிவாய், சாந்தமாய், மிருதுவாய் பேசினா
அந்த காரியத்தை நாம் என்ன செஞ்சிடலாம், சாதிக்கலாம். அது குடும்பத்திலே ஆனாலும் சரிதான், வேலை ஸ்தலத்தில் இருந்தால் எங்கேனாலும் இந்த மிருதுவான பேச்சு நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். மென்மையான அல்லது சாந்தமான பணிவான பேச்சு நமக்கு இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்றாரு. சாந்தமாய் பேசுவது எப்படி, மென்மையாய் பேசுவது எப்படி அப்படின்னு நம்ம புக்கு படித்தாலாம் ஒன்றும் ஒப்பேறாது. நாம் தேவனிடத்துலேருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார்கிட்ட இந்த அம்மா ரொம்ப இந்த வேலைக்காரன்ட்ட பேசும்போதும் அந்த அம்மா மென்மையாக தான் பேசுகிறாங்க, கணவன்கிட்ட பேசும்போதும் எடுத்தெறிந்து பேசலை, தாவீதுகிட்ட பேசும்போதும் அந்த அம்மா இப்படி தான் பேசுகிறாங்க, மென்மையாக தான் பேசுனாங்க. அந்த வேலைக்காரன் சொல்லும்போது கோவப்பட்டுருக்கலாமா, சரி பாப்பா சொல்லிட்டெல்லாம் ஏன் நின்றுக்கிட்டே இருக்க, பா உன் வேலையை பாரு, மைண்ட் யுவர் பிஸ்னஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுலாம் என்ன செய்யலை, எரிஞ்செல்லாம் விழலை. கணவன்கிட்ட போய் குடிகார பயல, எந்த நேரமும் 24 மணி நேரம் இப்படி தான் குடிப்பியா நீ, உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது தெரியுமா, உன்னைய கட்டினதுக்கு ஒரு கழுதையை கட்டிட்டு போயிருக்கலாம் அப்படிலாம் அந்த அம்மா பேசாமல் ரொம்ப ஞானமாக புத்தியா மென்மையாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. பேச்சில் ஒரு மென்மை. அப்படி நாங்கள் பேச்சில் மென்மையாக இருக்கிறேன்னு சொல்கிற அபிகாயில்கள் ஒரு அலையில சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். பேச்சில் நான் மென்மையாக இருக்கிறேன்னு சொல்கிற அபிகாயில்களை தான் சொல்கிறேன். பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். பாட்டு மாத்திரம் படிச்சிருவோம். இயேசுவே உம்மை போலாக மாற்றிடுமே என் உள்ளம், அப்படி தானே, மாற்றிடுதே என் உள்ளமா, வாஞ்சிக்குதே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் அமைதியாக இருப்பா, நீ அபிகாயில் மாதிரியே வரலையே, அப்புறம் அதுக்குள்ளே என்னை மாதிரி மாற போகிறேங்கிற, என்ன விளையாடுறியா நீ? அபிகாயில் ஆஃப்டர் ஆல் நீ என் பிள்ளை, என் மகா அபிகாயில் லெவலுக்கு நீ வரல, அதுக்குள்ளே என்னை மாதிரி வாழணும்னு நீ வாஞ்சிக்கிறியே, இந்த வாஞ்சியை முதல்ல நிப்பாட்டு, முதல்ல அபிகாயில மாதிரி வாழ்ந்து காட்டு, அதுக்கப்புறம் நீ வரலாம். அதுக்கப்புறம் நீ என்ன இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம்னு சொல்லலாம். எதுக்கு தேவன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு? எடுத்த இடத்துல இயேசுவினுடைய பூரணத்தை நோக்கி நம்ம வர முடியாது. ஆண்டவர் தான் இது சில பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளை பெயர்களை அந்த காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு இருக்கா? ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், ஆண்டவரை இன்னும் என் வாழ்க்கையில் இந்த பணிவான பேச்சு இல்லையே. எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது பணிவான பேச்சு தான், ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா நம்ம அப்படியே சாதாரண மனுஷனாக மாறிடுறோம். எவ்வளவு பலவீனராக இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதா? தேவசி கேட்குறேன், இருக்குதா? இல்லை. ஏதாவது ஒரு 5% இருக்கலாம், அல்லது 1% இருக்கலாம். 1 to 5 தான், அவ்வளோதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்சிமம் நம்மால் தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே வர முடியல. மற்றெல்லாம் இருக்குது, மற்றெல்லாம் என்ன செய்து இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு பணிவான பேசி அந்த காரியத்தை சாதுரியமாக அதை சரி பண்ண நம்மால் என்ன செய்யலை, முடியலை. அப்போ யோபு 15:11 படிக்க வேண்டாம், மிருதுவான பேச்சுன்னு இருக்கான். ஏன்னா அதை படிச்சிருக்கேன். யோபு 15:11. தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும். மிருதுவான பேச்சு. எப்படி பேச்சு? மிருதுவான பேச்சு, அன்பான பேச்சு, இனிமையான பேச்சு, சாந்தமான பேச்சு, பொறுமையான பேச்சு. இப்படிப்பட்ட பேச்சு. இதுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வசனத்தை வாசிக்கலை, இன்னொரு நாள் அது ஒரு செய்தியாகவே சிந்திப்போம். மேட்டிமையான பேச்சு, அகந்தையான பேச்சு, அகந்தையான வீண் வார்த்தை, கர்த்தருக்கு விரோதமான பேச்சு, நிந்தையான பேச்சு, பொய் பேச்சு, பாவமான பேச்சு, இச்சக பேச்சு, கடின பேச்சு, வம்பும் புத்தீனமான பேச்சு, வீண் பேச்சு, கிழவிகள் பேச்சு. அதனால் வயசானவர்கள் பேசுகிறதுன்னு இல்லை, அவன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பழைய காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படின்னு எடுத்து சொன்னால் அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ ஆயிரும். ஒரு வயசான ஆட்களை ஒரு சாட்சி சொல்ல விட்டு பாருங்களும் பார்ப்போம். ப்ரைஸில் அவ்வளோதான், நம்ம அதோடு செத்தோம். 15 நிமிஷம் 20 நிமிஷம் சாட்சி என்ன செய்வாங்க, ஆரம்பிவாங்க. முந்தி காலத்தில் நமக்கு டைம் இல்லை, உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, மற்றவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னா போதும், ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டே எழும்புவாங்க. எழும்பும்போதே ஒரு துதித்து பாடிட பாத்திரமேன்னு எழும்பி ஒரு 2 ஸ்டான்ஸாவை படிப்பாங்க. பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 வசனத்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாட்சியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜபத்தையும் போட்டு முடிச்சாச்சுன்னா 20 நிமிஷம் ஆயிரும். அன்றைக்கி நம்ம ஷெட்டில் இருக்கும்போது அது ஓகே, பிரச்சனையே இல்லை.
அப்போ நம்ம ஷெட்டில் இருந்தோம், இருந்ததே ஒரு 7-8 பேர் 10 பேருக்குள்ளே தான் இந்த இதே இடத்துல உட்காந்துருந்தோம். 10 பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. பிரைஸ் லார்ட். அப்பவும் எனக்கு சரியாகவும் பிரசங்கம் என்ன செய்யாது, ஓடாது. சரி இப்படி 3 பேர் பண்ணிட்டா 1 மணி நேரம் பேசிட்டா நமக்கு பிரச்சனை இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். பிரைஸ் லார்ட். இப்படி ஒரு 3 ஆத்துமாக்கள் ஆண்டவர் எழுப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடலான்னு வச்சுக்கோங்களேன். பிரைஸில் அதான் கிளவிகள் பேச்சு, வேற ஒன்றும் கிடையாது. பேசினதே பேசுவாங்க, எப்படி பேசணும்னு தெரியாது. ஸ்தோத்திரம். இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் பணிவாக பேசணும், ஆண்டவரே மிருதுவாய் பேசணும், ஆண்டவரே பேச வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். அங்கே போய் மிருதுவாய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், கண்டிக்கணும். இப்போ தோளுக்கு மேலே வந்தப்பறம் கண்டிக்கலாம் முடியாது. சொல்லலாம், டே இப்படி செய்டா இப்படி செய்டா அப்படி தான் சொல்ல முடியும், ஆலோசனை தான் கொடுக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், சிட்சிக்கலாம், கண்டிக்கலாம். அப்போ கண்டிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், கண்டிக்கணும். அதே சமயத்தில் அவருடைய பேச்சு எப்படி இருக்கணும். சிலர்லாம் பார்க்கும்போது மிருதுவாக பேசுகிறாங்க, எனக்கு பொறாமையாக இருக்கும் அவங்கள பார்த்து, எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் நான் இன்னொன்று இதையும் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே தான் அவரை குறித்து நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது வெளியே தான் இப்படி பேசுவார், மற்றபடி கோவக்கார ஆளுன்னு சொன்னாங்க. அந்த நபர் வெளியே தான் இப்படி என்ன செய்கிறாரு, மெருதுவாக பேசுகிறாருன்னா உண்மையிலே அவரை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரை எவ்வளோ மென்மையாக பேசுகிறாரப்பா, இந்த மாதிரி நான் மென்மையாக பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அதை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர் அடுத்த பக்கத்துலேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அவர் இங்கே தான் இப்படி இருப்பார், ஆனால் வெளியே வீட்டில் அதாவது பொது இடத்துல மென்மையாக இருப்பார், மற்றபடி மற்ற இடங்களில் அவருக்கு என்ன வந்துடும், கோபம் வந்துடும். பரவாயில்ல, சிலர் அடக்கிற கிருபை அவங்களுக்கு இருக்குது, அடக்கி வச்சுருப்பாங்க சில காரியங்களை. திடீர்னு போட்டு என்ன செஞ்சுருவாங்க, கொப்பளிச்சு தள்ளிடுவாங்க, வெளியே வந்துடும். அப்படியும் என்ன செய்யுது, அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, சிலர் கோபத்தை அடக்கி வச்சுருப்பாங்க, அப்புறம் வீட்டில் போய் மனைவிட்ட காட்டுறது கோபத்தை, இங்கே அடக்கி வச்சுட்டு அங்கே போய். சரி, பணிவாய் பேசுகிறவள். எப்படி பேசுகிறவள், பணிவாய் பேசுகிறவள். நீதிமொழிகள் 31:26 வாசிங்க. இதோட சேர்க்குறேன் அதை. நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தன் நாவை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அழகா பேசுறா அந்த அம்மா. யார்கிட்ட, வரப்போகிற ஒரு ராஜாட்ட, தாவீதுட்ட. அந்த அம்மா ஞானம் விளங்க என்ன செய்யற, பேசுகிற. என்ன ஞானம் விளங்க, 32ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய இல்ல அதுக்கு முன்னால 31ஆம் வசனம். நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். சரி, இந்த அம்மாட்ட ஞானம் விளங்க திறக்கிறாள், அதே சமயத்துல வாயில என்ன இருக்கு, தயையுள்ள ஒரு போதகம். போதகம் என்ன அழகா சொல்றா, என் ஆண்டவனாகி நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும். நீர் என்ன செஞ்சிடக்கூடாது, விருதாவாய் ரத்தம் சிந்திடக்கூடாது. என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, இடரலும் மன இடரலும் இராது அப்படின்னு சொல்றா. ஒரு ஆலோசனை சொல்ற, நீங்க வீணா என்ன செஞ்சிடாதீங்க, ரத்தத்தை சிந்திராதீங்க. ஏற்கனவே இவருக்கு மேலே ஒரு குற்றம் இருக்குது. என்னது, அநியாயமாக நிறைய சண்டையை போட்டு என்ன பண்ணிட்டாரு, ரத்தம் சிந்தி விட்டார் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உங்களுக்கு துக்கம் வராத மனம், உங்களுடைய துக்கம் உங்களுக்கு வரக்கூடாது, மன இடரல் வரக்கூடாது. ஆகவே நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஐயா வாயை திறந்து என்ன சொல்கிறாரு, அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய அளவு, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அளவு அவருடைய வாயில ஞானம் விளங்கினது. நம்ம பேசுகிற பேச்சில் யாருக்கு அவங்க நன்றி சொல்லணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நம்ம பேசுகிற பேச்சில் கோபத்தில் வெகுண்டு எழுந்து நம்மகிட்டே சண்டை போட்டுறக்கூடாது. நம்முடைய பேச்சு ஞானம் விளங்க இருக்கணும், கொடுக்குற போதகமும் ஞானமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், இஷ்டத்துக்கு கொடுக்குறதா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பாருங்கள், இந்த அம்மா நாபால்கிட்ட கற்றுக்கொள்கிற காரியம் பாருங்கள். சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, நீயா வரல, உன்னைய ஆண்டவர் அனுப்பினார், நீயா வரல. அந்த வார்த்தை பாருங்க, இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பேச்சு மற்றவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய அளவு அல்லது கர்த்தரை நினைக்கக்கூடிய இடத்துல வரணும். அப்படி நம்முடைய பேச்சு இருக்கணும்.
நம்ம பேச்ச உன்னை பார்த்தா சாத்தா மாதிரிலாம் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. பேய் மாதிரிலாம் நிற்கிற நீ, சைத்தான் மாதிரிலாம் நிற்கிற, இப்படி கோபத்தோடு நிற்கிறிய, இப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். ஞானம் விளங்க திறக்கிறாள். சரி, அடுத்ததுக்கு போயிடுவோம். தாவீதை உயர்வாக பேசுகிறாள். ஹல்லேலூயா. எப்படி பேசுகிறாரு? உயர்வா இந்த அம்மா பேசுகிறாங்க. மற்றவங்களை நம்ம அம்மியிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணணுமா, அப்படி வசனம் சொல்லுது. இதெல்லாம் முடியாதுங்க. நம்ம என்றைக்குமே மற்றவங்களை நமக்கு ஒரு ஜானு கீழே தான் வச்சுருப்போம். என்னதான் அவங்களுக்கு கிருபை இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், அந்த தப்பை சொல்லிட்டு எனக்கு கீழே அவங்க அப்படின்னு தான் இருப்போம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மற்றவர்களை நம்மிலும் எப்படி எண்ணணுமா, மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். இதெல்லாம் ஒரே நாளில் வராது. ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டாலாம் வராது. ஒரு மணி நேரம் பைபிளை வாசிச்சுட்டா வராது. தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தால் தான் வரும். தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது. அது சுபாவ மாற்றம் என்பது தேவனிடத்திலிருந்து. ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே. சரி பாருங்கள், நம்ம சில காரியங்களுக்கு போராடி ஜெபிக்கிறோம் இல்லையா? அன்னாளுத்த எதுக்காக ஜெபம் பண்ணா? பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா. நமக்கு ஒரு வியாதி இருக்குது, நம்ம போராடி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி கேரக்டருக்காக போராடி ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே என்னுடைய மற்றவங்களை நான் உயர்வா எண்ணணும் ஆண்டவரே, என் வாயில ஞானம் விளங்க நான் பேசணும் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை பணிவா இருக்கணும் ஆண்டவரே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபித்து 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 அந்த கேரக்டரை பெற்றுக்கிட்டோன்னு வைங்களேன், இதில் தான் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். இதுதான் ரிவார்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த நாட்களில் அதான் சொல்கிறார், கேரக்டர் எல்லாரையும் சேர்த்து தான், என்னையும் சேர்த்து தான். பிரைஸ் அலாட். பிரசங்கம் வந்து உங்களுக்கு மாத்திரம் இல்லை. எப்படி பிரசங்கம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி பண்ணும்போது உங்களை சுட்டி காட்டுறேன், 3 விரல் யாரை நோக்கி பார்க்குது? என்னையை நோக்கி பார்க்குது. 1 விரல் தான் உங்களை நோக்கி பார்க்குது. பிரசங்கங்கிறது இவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கவங்க மாத்திரம் இல்லை. சில சமயம் நான் திருப்பி சில சமயம் அந்த மெசேஜை போட்டு கேட்பேன். அப்படி கேட்கும்போது அந்த வசனங்களை என்னோடு பேசி இருக்கிறது, பேசுகிறது நானாக இருந்தாலும் அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருப்பதுனாலே நான் செக் பண்ணுவேன். 1 மணி நேரம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. சில சமயம் தான் கேட்க மாட்டேன், திருப்பி ஒருக்கா போய் என்ன செய்வேன், கேட்பேன். சில தவறுகள் ஏதாவது இருக்கா, என்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கா. இப்போ அதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. முந்தைய நாட்கள்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு என்ன செய்யாது, கிடையாது. ஒருத்தர் பேசுகிறான்னா நான் பேசலைன்னு சொல்லிடுவாங்க, நம்ம சொல்லிடலாம். இப்போ அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உயர்வாக பேசினாள். எப்படி உயர்வாக பேசுகிறான்னா, முதல்ல 25, 24 மாத்திரம் வாசிங்க. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் ஆண்டவனே, என் ஆண்டவனே. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு, என் தலைவரே, என் தலைவரே. அவளுடைய பார்வையே வித்தியாசம், நாபாலுடைய பார்வையே வித்தியாசம். பேசும்போது எப்படி பேசுகிறான் அந்த அம்மா, என் ஆண்டவனே, என் தலைவரே. அது என்ன அர்த்தம்னா, மற்றவங்களை குறித்து நம்ம பேசும்போது எப்படி பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, உயர்வாக, நல்ல மரியாதையாக. ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண வேலையில் இருக்காருன்னு வச்சுருக்கோங்களேன், சாதாரண வேலையில் இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குதுன்னு வச்சுருக்கோங்களேன். இன்னொரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், சும்மா ஒரு விளங்குறதுக்காக சொல்கிறேன்னு. அவர் வந்து ஒரு சாதாரண வேலையில் இருக்கார். அந்த வேலையை சொல்லி அவரை கூப்பிட்டா எப்படி இருக்காது, நல்லா இருக்காது. அப்போ அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓ ஜப வீரரே அப்படி கூப்பிடணும். ஓ ஜப வீரரே வாரும், வேத பண்டிதரை வாரும், வேதத்தை மணிக்கணக்காக வாசிக்கிறவரை வாரும், கொடுப்பவரை வாரும். அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல கேரக்டரை வச்சு அவங்கள அழைப்பதில் தப்பு இல்லை. மோசமானதை வச்சு கூப்பிட்றாதீங்க. ஹல்லேலூயா. சில ஆட்கள் வாயை திறந்தாலே பொய்யா தான் இருக்கும், பொய் பேச்சு. பிரைஸ் அலாட். சிலர்லாம் நம்ம பார்க்குறேன், நம்ம சபையிலே பார்க்குறேன், வாயை திறந்தா பொய்யா தான் வருது. ஏன் அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நீங்கள் ஞானம் விளங்க பேசாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் மென்மையாக பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொய் பேச்ச ஆண்டவர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. இது இருக்கவே கூடாது. மேக்சிமம் நம்ம வாயை சரி பண்ணிடணும். ஒருவேளை நம்மையும் அறியாமல் பொய் வந்துட்டனாலும் தேவ சமூகத்தில் விழுந்தாதான் அதை சரிப்படுத்திடுங்க. முதல்ல அங்கே போய் சொல்லணும் இல்லாட்டாலும் முதல்ல ஆண்டவரே நான் அவசரப்பட்டு பொய் பேசிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிங்க. ஞானமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்காரா இல்லையா? எங்கே சொல்லி வச்சிருக்காரு? பொய் சொல்லாமல் இருக்கும்படியாக நமக்கே ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு ஆண்டவர். எந்த இடத்துல? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். சாமுவேல் விஷயத்தில். சாமுவேல் வந்து இப்போ தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு என்ன செய்ய, அவனை அபிஷேகம் பண்ணணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் இவன் பயப்படுறான் சவுலுக்கு. நான் வந்து
தாவீதை அபிஷேகம் பண்ண போனேன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னைய தூக்கிடுவானே வெட்டிடுவானே அப்படிங்கிறவன் சொல்கிறாரு, ஒரு காளையை கையோடு கொண்டு போ, கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு பலியை செலுத்திடு, அதுக்கப்புறம் நான் வந்த வேலையை முடிச்சுட்டு பேசாமல் வந்துடு. யார் கேட்டாலும் என்ன சொல்லுவான்? பலியிட வந்தேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஞானமாக நீங்கள் பேசுங்கன்னு ஆண்டவரே நமக்கு சொல்லி தந்திருக்காரு. ஏன்னா நான் பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனம் வச்சிருக்கிறாரு. தேவன் பொய் பேச்சை விரும்புகிறார். பொய்யர்கள் விரும்ப மாட்டார். பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். பயங்கரம். பொய் பேச்ச ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். சரி, அது இருக்கட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? உயர்வாக பேசினாள். இப்போ அவ்வளத்தையும் வாசிக்க முடியாது, ஆனால் பாயிண்ட்டை பார்த்து சொல்லிடுறேன். 14 தடவை அதில் இருக்கு என் ஆண்டவனே, என் ஆண்டவனாகிய அப்படின்னு. இந்த இடத்துல எத்தனை தடவை இருக்கு? 14 தடவை. வாயை திறந்தாலே என் ஆண்டவனே, என் தலைவரே, என் ஆண்டவனே. அந்த பேச்சு அவங்கள உயர்வாகவே பேச வைக்குது பாருங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களை எப்படி பேச வைக்கணும்? அவங்ககிட்ட இருக்கிற சின்ன காரியத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்கள குறை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற நிறைவை பார்த்து நிறைவை வச்சு என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. பிரைஸ் அலாட். சரி, அடுத்தது அவர் என்ன சொல்ல? 25-28 வாசிங்க. 25-28. அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. சரி, கர்த்தர் என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நாபாலுடைய வாயில என்ன பேச்சு வந்துச்சு? பயந்தாங்கொள்ளி, பயந்து ஓடுறவன். ஆனால் இவன் இந்த அம்மா பார்வையில் எப்படி இருக்கு? கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. என்ன உயர்வா பேசுறாரு பாங்க. அவருடைய சூழ்நிலையில உண்மையிலே பயந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார். அதுல தப்பு இல்லை தான். ஆனால் அதை நீ சொல்லாதேங்கிறார் ஆண்டவர். ஒரு நபர்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை சொல்லு, நல்ல காரியத்தை சொல்லு, நெகட்டிவே பேசிக்கிட்டு இருக்காத. எந்த மனிதனிடத்திலும் ஒரு நெகட்டிவ் என்ன செய்யும்? இருக்கக்கூடும். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இப்போ நாபால் சொன்னது 100க்கு 100 தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு பயந்து தான் ஓடுறாரு. வழி இல்லை. தன்னை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ன செய்கிறார்? ஓடுகிறார். அவர் விரட்டுறாரு, அது இன்னொரு காரியம். ஆனால் அதே சமயத்தில் இந்த அம்மாவுடைய பார்வை எப்படி தான் இருக்குது? கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினாரா? கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினார். எங்கெல்லாம் நடத்தினார்? முதல்ல கோலியாத்து கூட சண்டை போட்டு ஜெயித்தது தான் முதல்ல கர்த்தருடைய யுத்தம். ரெண்டாவது பெலிஸ்தரோடு சண்டை போட்டு என்ன செஞ்சாரு? ஜெயித்தாரு. மூணாவது கேகலாவின் குடிகளை மீட்டாரு. இப்படி நிறைய காரியங்களை, கர்த்தருடைய யுத்தங்களை அவர் ராஜாவாக இல்லாத போதிலும், ராஜா கிடையாது அவர், ஒரு சாதாரண மனிதனாக ஒரு காட்டில் இந்த சவுலுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் கர்த்தருடைய பிள்ளைகளின் வரும்போது அவரே வாலண்டியராக போய் கர்த்தருடைய யுத்தங்களை அவர் செஞ்சாரு, நடத்தினார். கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினார். பெருசா அப்படி பேசுறாரு பாருங்க. கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சில பேச்சுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுலின் பேச்சு. சவுலுக்கு அவருடைய குறைகளை மாத்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே போயிடுறேன். பகைஞன்னு சொன்னார், பகைஞன். வேலைக்காரன்னு சொன்னார், மகா தந்திரவாதின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் தாவீது எப்படி பேசுகிறாரு தெரியுமா? நாபால்கிட்ட பேசும்போது, உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன அழகான பேச்சு! உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும். அப்படி பேசுறீங்க. நல்லா தாவீதினுடைய ஒரு உயர்ந்த ஒரு பண்பு. சரி, அப்போ இப்போ என்ன பார்த்தோம்? உயர்வாக பேசணும். மற்றவர்களை எப்படி பேசணும்? நம்ம உயர்வாக பேசணும். அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான காரியங்களை சொல்லி அவங்கள உயர்வாக பேசணும். ஒருவேளை நெகட்டிவாக உள்ளது நம்ம வந்தாலும் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இப்படி பேசாதபடி கிருபை செய்ய ஆண்டவரே. மற்றவர்களை குறித்து மேன்மையாக பேசணும் தானே சொன்னீர் ஆண்டவரே. அப்பா என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஆண்டவரே என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன்னு சொன்னது போல கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது நன்றி மறவாதவள். அவள் என்ன மறக்கலை? நன்றி மறவாதவள். நன்றி மறந்தது யாரு? நாபால். கணவன் நன்றி மறந்துட்டான். உங்களுக்கு நல்லா தெரியும். அதை அவங்ககிட்ட திருப்பி அந்த நபர்கள் சொல்றாங்க பாருங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. 15. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். சரி, அப்போ தன்னுடைய ஆடுகளுக்கும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும்
தாவீது எப்படி இருந்தாராம்? மதிலாயிருந்தார், பாதுகாத்தார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன போது இந்த நமக்கு உதவி செய்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணுங்கிறது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. நன்றி மறவாதவள் சொல்லுவாங்க நம்ம பழமொழியில், நம்ம ஊறி போன ஆட்கள், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஹல்லேலூயா. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஏணி ஏறி போன ஏணியை எட்டி என்ன செஞ்சிடக்கூடாது? மிதிச்சிடக்கூடாது. நன்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஒரு திருக்குறள் கூட உண்டு, ஏதாவது சரியா எனக்கு வருதான்னு தெரியல, வந்தால் பார்த்தோம். நன்றி மறப்பது நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று என்னமோ வரும். சரி, நன்றி மறப்பது நன்றல்ல, அவ்வளோ வச்சுக்கிடுவோமே. நன்றி மறப்பது நன்றல்ல. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஏறி வந்த ஏணிய மிதிச்சிராத. ஹல்லேலூயா. இந்த நன்றி மறவாத தன்மை நமக்கு இருக்கணும். யாராவது ஒருவர் நமக்கு நன்மை செய்திருப்பார்கள் என்றால் அந்த நன்மையை என்ன செஞ்சிடக்கூடாது? நாம் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு நன்மை செய்கிறேன். என்ன நன்மை? நீங்கள் வேறு நன்மை எங்களுக்கு செஞ்சுருக்கலாம். நாங்கள் ஒரு நன்மை செய்கிறோம். வசனத்திலேருந்து சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கொரிந்தியர் 9:11. 1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? சரி, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாங்கள் கொடுக்கறது என்னது? ஞான நன்மை. நீங்கள் அதுக்கு கைமாறா திருப்பி கொடுக்கறது என்னது? சரீர நன்மை. சரீர நன்மையை கொடுத்துட்டு பிரைஸ் அல்லாட், ரொம்ப நான் கொடுத்ததுனால தான் அவர் வாழ்கிறாரு அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சில இடங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதுக்காக தான் சொல்லி காமிக்கிறேன். கொஞ்சம் சரீர நன்மைகளை என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. அவங்க சில பாஸ்டர்ஸ்களெல்லாம் மிரட்டியிருக்காங்க சிலர். நாங்கள்லாம் இனிமேல் அடுத்த மாதத்துலேருந்து என்ன செய்ய மாட்டோம்? சரீர நன்மை என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? மிரட்டியிருக்காங்க. அப்படிலாம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ 2 நன்மை இருக்கிறது. ஞான நன்மை. என்ன நன்மை? ஞான நன்மை. ஞான நன்மைங்கிறது என்னது? கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் போதிக்கும் போது உங்களுக்கு உள்ளான மனுஷனிலே பலன் கிடைக்கும். நீங்கள் எங்களுக்கு சரீர நன்மைகளை கொடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் முழு நேர ஊழியர்களாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் சரீரத்திலே ஒரு பலன் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ ஒருவர் மாறி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது போல ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாரு, இன்னொருத்தர் இன்னொன்று கொடுக்குறாரு. ஒன்று ஞான நன்மைகளை விதைக்கிறோம், அடுத்தடுத்த சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். எப்படியோ அந்த நன்மைகள் நன்றி மறவாதவங்களாக இருக்கணும் 2 பேருமே. ஹல்லேலூயா. பாஸ்டரும் நன்றி மறவாமல் இருக்கணும், அதே மாதிரி விசுவாசிகளும் நன்றி மறவாமல் இருக்கணும். உப்பிட்டவரை உள்ளளவும் நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் தாவீது வாழ்க்கையெல்லாம் சூப்பராக இருக்குது. அவர் அதிகமாக நன்றி மறக்கவே மாட்டாருங்க. நன்றி மறவைக்கும். பர்சிலா தெரியும்ல? பர்சு இல்லா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த பர்சு இல்லை, அவர் பேரே பர்சிலா வந்து என்ன செஞ்சார்? தாவீதுக்கு என்ன செஞ்சார்? அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது உதவி செய்தார். ஆகவே அந்த பர்சிலாவை பார்த்து சொல்கிறாரு, நீ என் கூட வா அரண்மனைக்கு. இப்போ அவர் என்ன செய்ய அரண்மனைக்கு போகிறாரு, நீ என் கூட வா, உன்னை வச்சு நான் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கிடுறேன்னு சொல்லும்போது, நான் எதுக்கே அங்கே வரப்போகிறேன், எனக்கு வயசாகி போச்சு, என் பிள்ளை கிம்காம் இருக்கான், அவனை வேணா கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னோன்னா கிம்காம் என்ன செஞ்சிட்டாரு? கூட்டிகிட்டு போயிட்டாரு. அது மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, யோனத்தான் நிமித்தம். அந்த யோனத்தான் குடும்பத்துக்கு தயவு பாராட்ட வேண்டியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சவுலி நிமித்தம்னு சொல்லலை, யோனத்தானின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி மறக்கலை. ஏன்னா யோனத்தான் அவ்வளவு நன்மை என்ன செய்தார். சவுல் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட போதும் இந்த சவுலுக்கு அவர் தீமை செய்யவே இல்லை. அந்த யாப்பேஸ் பட்டணத்தார் சவுலினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண போது நான் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொன்னார். இதெல்லாம் உயர்ந்த பண்பு. என்னையை வந்து விரட்டி அடித்து என்னையை கொலை செய்ய நினைச்ச அந்த மனிதனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினவனுக்கு நான் சொன்னார், நான் உனக்கு ரிவார்டு கொடுப்பேன்னாரு. ஹல்லேலூயா. இவர் அதனால தான் தாவீதை குறித்து ஆண்டவர் ரொம்ப பெருமையாக பேசினார். என்ன சொன்னார்? அந்த பத்சேபாள் உரியா சங்கதி தவிர என் பிள்ளை ரொம்ப நல்ல பையன், நல்ல ஆளுன்னு சொன்னதுக்கு அவர்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருக்கிறது. கெட்ட குணங்கள்ங்கிறது சில குணங்கள் தான். அதில் அவர் பொதுவாக அவருடைய கேரக்டர் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். பிரைஸ் அல்லாட்.
சரியான நேரத்தில் பேசினாள். எதை யார்கிட்ட? கணவன்கிட்ட. எதை எப்போது பேசணும்னு அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிருக்கு? நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 25ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க. அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். Praise the Lord. Hallelujah. எதை எப்போ சொல்லணும்னு என்ன செய்யணும்? தெரியணும். சில காரியங்களை சொல்லாமலே கொஞ்ச நாள் இருக்கணும். அந்த கணவனுடைய அல்லது அந்த மனைவியுடைய அந்த காரியங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும்னா என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்ல வேண்டான்னா சில காரியங்களை அது நிமித்தமாக பிரச்சனை வரும், அது நிமித்தமாக நெருக்க வரும், சண்டை வரும் அப்படின்னா அந்த பெண்ணு வந்து அந்த நபர் வந்து எப்படி இருக்கணும்? பேசாமல் இருக்கணும். நம்ம பேச்சு வந்து மற்றவங்கள கட்டுற மாதிரி தான் இருக்கணும், ஞானம் விளங்க திறக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அந்த குடிகாரன்ட்ட போய் பேசினா அவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது? உள்ளே போகாது. அவன் ஃபுல்லாக டோப்பில் இருப்பான், அவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது? விளங்காது. நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க, அவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது? புரியாது. எதை எந்த நேரத்தில் பேசணும்னு யாருக்கு தெரியணும்? ஒரு புத்தியுள்ள ஸ்திரீக்கு என்ன செய்யணும்? தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்தது இதை கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். கஷ்டத்தை மனதார ஏற்றுக்கொண்டவள். இது என்ன கஷ்டமான்னு சொல்ல போறீங்க? 40 வாசிங்க. 40. தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயில் அண்டைக்கு வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். சரி, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அப்பொழுதுதான் கணவனார் இறந்திருக்கிறார். சரி, பிரைஸ் எல்லாம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இதில் யாராவது ஒருத்தருக்கு இப்படி ஒன்று வந்துச்சுன்னா யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவர் இப்போ யாராக இருக்கிறார்? ராஜா ஆகலை. ராஜாவாகலாம், ராஜாவாகவே போயிடலாம். சவுல் 3000 பேரோடு துரத்திக்கிட்டே இருக்காரு. எந்த நேரமும் தாவீதினுடைய தலை என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். அதனால நானாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிடுறேனே. நான் அபிகாயிலாக இருந்தால் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஐயா, நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றிகள் பல உரித்தாகுக. ஸ்தோத்திரம். கோடி கும்பிடு உங்களுக்கு போடுறேன். என்னையும் நீங்கள் மனசில் வச்சு, என்னையும் ஒரு மனுஷியாக, நான் ஒரு விதவை, என் விதவையாகி என்ன நீங்கள் ஒரு மனுஷியாக நினச்சி என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி. ஆனால் இப்போ நான் வர தயாராக இல்லை. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என் கணவன் இருக்கும்போதே இதெல்லாம் நான் தான் என்ன செஞ்சேன்? விசாரித்து இதை நடத்திக்கிட்டு போனேன். இப்போ என் கணவன் இறந்து போயிட்டார். அவர் சரியான விளங்கா கேஸு. இது இறந்து போன பிறகு நான் இப்போ எப்படி இருக்கேன்? நிம்மதியாக தான் இருக்கேன். அன்றைக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு இறப்பு வரும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவருடைய கொடுமையை நினைக்கும் போது இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஆகவே நான் என்ன செய்வேன்? நானே இந்த இடத்துல இருந்து இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். என் வேலைக்காரர்கள் இதுவரைக்கும் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க, இனி எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. ஆகவே நான் இங்கே தான் இருக்க விரும்புகிறேன். இப்போ உங்கள் கூட நான் வந்தேன்னா நான் காட்டில் தான் வாழணும். உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் கிடையாது, உங்களுக்கு அட்ரஸ்ன்னு ஒரு கிடையாது. இன்றைக்கி பாராயணவனாந்திரத்தில் இருப்பீர், அவர் கூப்பிட்ட உடனே அங்கே ஓடணும், அங்கே போய் ஒரு கூடாரத்தில் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். நல்ல சாப்பாடு என்ன செய்யாது? கிடைக்காது. சவுலுடைய தாக்குதல் எப்போ வேணாலும் என்ன செய்யும்? வரும். அதனால நம்ம வரமாட்டேன். என்னுடைய நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க, நான் நிம்மதியாக இங்கே இருந்துட்டு போகிறேன் இப்படி சொல்லி கோடி கும்பிடுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த அம்மா அப்படி சொல்லலை. ஹல்லேலூயா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? தாவீதின் ஊழியக்காரர் உன்னை விவாகம் பண்ண. சரி, அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீகாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. மீகாள் என்ன பண்ணாரு? கணவனை மாத்திரம் காப்பாற்றிட்டு அவள் எங்கே உட்காந்துக்கிட்டா? அரண்மனையிலே உட்காந்துக்கிட்டாரு. மோசையை குறித்து பாருங்க. மோசையை குறித்து சொல்லும்போது, அனித்தியமான பாப சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பங்களை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். மோசே பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தி என்று சொல்வதை பெருசாக நினைக்காமல் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மோசே லெவலுக்கு இந்த அம்மா வராங்க.
இந்த அம்மாவை என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டை போட்டிருக்கேன், இதோட முடிச்சிடுறேன். அடுத்த பாயிண்ட்டையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த அம்மா ஒரு விசுவாச வீராங்கனை. என்ன விசுவாச வீராங்கனை? இப்பொழுது நான் கஷ்டப்படுவேன், ஆனால் நாள் ஒன்று வரும், அப்பொழுது தாவீது ராஜாவாக இருப்பார், நான் ராணியாக இருப்பேன். இதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஊர் ஊராக சுற்றுவேன், அந்த ஐயா பின்னாலே போவேன். சரியான சாப்பாடு எனக்கு கிடைக்காது, உண்மைதான். காட்டில் இருக்கிற ஏதோ காய்கறிகளை சாப்பிடுவேன். ஆனால் நாள் ஒன்று வரும், கர்த்தர் இவர் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், இவர் ராஜாவாக போகிறார். அவர் ராஜாவாக போகும்போது நான் ராணியாக இருந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சது? இருந்துச்சு. ஆனால் ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இந்த அம்மாவுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து அதிகமாக சொல்லப்படலை. ஆனால் அவங்க பேரை சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல தானியேல்னு இருக்குது, இன்னொரு இடத்துல கீலேயாப்புன்னு இருக்குது. ரெண்டு இடத்துல இவங்களுடைய பெயர் சொல்லியிருக்கு. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் என்னென்னா, இவங்களுடைய பிள்ளைகள் மோசமானவர்கள் அல்ல, பிள்ளைகளை நல்வழியிலே நடத்தி இருக்கிறாள் என்று நாம் நம்பலாம். ஹல்லேலூயா. அதோனியா போலையோ, அப்சலோம் போலையோ, அம்னான் போலையோ, தாமாரில் அம்னோன் போலையோ இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒருவேளை அவருடைய பெயர் அந்த அபிகாயிலுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லப்படவில்லை அதிகமாக. அந்த அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னங்கிறது சொல்லலை. சொல்லாதனால நம்ம இப்படி ஒரு யூகம் பண்ணலாம், அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற வழிகளிலே இந்த அபிகாயில் என்ன செஞ்சிருப்பாள்? நடத்தி இருப்பாள். அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் கர்த்தர் 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 கர்த்தர்னே ஒரு 5-6 இடத்துல சொல்கிறாரு. கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் அந்த அம்மா. கர்த்தரை துதிக்க வைத்தாள் இந்த அம்மா. மற்றவங்களை துதிக்க வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ரொம்ப அதிக பாத்திரம் முடிச்சிட்டேன். கோபத்தை தணிக்கிறவள், தாவீதை குறித்த தேவ திட்டத்தை அறிந்தவள், பணிவாய் பேசுகிறவள், ஞானம் விளங்க பேசுகிறவள், உயர்வாக பேசினவள், நன்றி மறவாதவள், கஷ்டத்தை மனதார ஏற்றுக்கொண்டவள். அடுத்து என்ன பார்த்தோம்? விசுவாச வீராங்கனை. இன்னொரு பாயிண்ட் அதில் சொல்லலாம். உயர்வு வந்தாலும் குணம் மாறாதவள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 41ஆம் வசனத்தில் அது இருக்காது, அதே வசனம். அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து. அங்க யாரும் இல்லை, தாவீது இல்லை. தாவீதுக்கு முன்னாலே ஏற்கனவே இப்படி செஞ்சிருந்தா, தாவீதே இல்லை. ஆனால் தாவீதே இல்லாமல் இருக்கும்போதே அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகி அவருடைய அடியாள் என்றாள். பின்பு அபிகாயில் தூங்கிக் கொண்டே எழுந்து இருக்கா, தீவிரித்து. அவ கேரக்டர் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயர்வு வந்தாலும் குணம் மாறவே இல்லை. அதே பணிவு, அதே தாழ்மை, அதே தீவிரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கு மரியாதை, யாரை கனப்படுத்தணுமோ அவங்கள கனப்படுத்துறது. எப்படி சுறுசுறுப்பாக இருந்தாளோ அதுபோல அவள் தீவிரித்து எழுந்தாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு உயர்வு வந்துட்டுன்னா அவங்க கேரக்டரே மாறிடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல நல்லா தான் இருப்பாங்க, ஏழ்மையாக இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. ஆனால் நிறைய பணம் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளாக வந்துட்டாங்கன்னா அவங்க கேரக்டர் என்ன செஞ்சிடும்? அப்படியே மாறி போயிடும். தேவ பிள்ளைகளுக்கு அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. உயர்ந்திருந்தாலும் சரிதான், தாழ்ந்திருந்தாலும் சரிதான், நம்முடைய கேரக்டர் என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது. ஹல்லேலூயா. திருப்பி ஒருக்கா சொல்லிடுறேன். கோபத்தை தணிக்கிறவள், தாவீதை குறித்த தேவ திட்டத்தை அறிந்தவள், பணிவாய் பேசுகிறவள், அந்த பேச்சு அப்படியே விட்டு இருக்கட்டும். நன்றி மறவாதவள், கஷ்டத்தை மனதார ஏற்றுக்கொண்டவள், சரியான நேரத்திலே பேசினவள், சரியான காரியத்தை. விசுவாச வீராங்கனை, உயர்வு வந்தாலும் குணம் மாறாதவள். ஹல்லேலூயா. குணம் மாறி இருக்கா? ஸ்தோத்திரம். குணம் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருக்கீங்களே. ஸ்தோத்திரம். உயர்வே வரல, வேற உயர்வு வந்தால் தானே குணம் மாறுது அப்படி சொல்கிறீங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டதே உயர்வு, அபிஷேகம் பெற்றதே உயர்வு, நம்ம சபைக்கு வர்றதே உயர்வு. இன்னைக்கு நம்ம உயர்வு எல்லாமே இந்த உலக பிரகாரமான நன்மைகளை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பகுதியில் உயர்வு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆவிக்குரிய உயர்வு தரலையா கர்த்தர் நமக்கு? கண்டிப்பாக நமக்கு தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். உயர்வு வந்தாலும் அந்த அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னும் நான் கொஞ்சம் இமேஜின் பண்ணுறேன். என்ன இமேஜின் பண்ணுறேன் அப்படின்னா, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணலாம்ல. நம்ம எல்கைக்குட்பட்டு இமேஜின் பண்ணலாம். என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற ஒரு நல்ல வேலைக்காரன்ட்ட, ஒரு எலியேசர் மாதிரி ஒரு வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டு, இதை நல்லா கவனிச்சிக்கப்பா, இப்போ நான் ராஜாட்ட போகிறேன், அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி வருவேன், அப்போ நீ நல்லா இதை என்ன செஞ்சுருக்கோ, நல்லா பெருசாக்கி நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. பொறுப்பற்றவளாக இருந்திருக்க மாட்டா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். போயிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, இனிமேல் இந்த பக்கமே நாங்கள் வரமாட்டோம். சில ஆள் அப்படி தான், அந்த டிரான்ஸ்ஃபர் ஏதாவது போயிட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். அவ்வளோ மறந்துடுவாங்க, வீட்டை எல்லாம் செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. இருந்த வீட்டை எல்லாம் நாங்கள் போகிறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு டாட்டா மாத்திரம் போட்டு என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. அப்படி இல்லை, இவா ஒரு பொறுப்புள்ளவளாக செயல்பட்டிருப்பாள் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த உயர்வு வந்தாலும் அந்த பொறுப்பு இவாட்ட தான் இருக்குது. யாருடையதான் இது? அவளுடையது. அந்த சமயத்தில் அவனுக்கு பிள்ளை இருந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் தாவீதோடு இணைந்த பின்பு தான் அவருக்கு குழந்தை என்ன செய்கிறது, பிறக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு பையனை அங்கே அனுப்பினாலும் அனுப்பியிருப்பா, போய் பார்த்துட்டு வாடா, நம்ம அப்பா நம்முடைய சொத்து, அதை இப்போ கவனிச்சுக்கோன்னு சொன்னாலும் நம்ம தெரியல. எப்படியோ அவளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மாடலாக இருக்கிறது, ஒரு ரோல் மாடலாக இருக்கிறது. விசுவாச வீராங்கனை, கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டவள். கடைசியில் பார்த்தோம், உயர்வு வந்தாலும் கேரக்டர் என்ன செய்யலை, மாறவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அன்றைக்கி தான் சொன்னேன், கேரக்டர், சில கேரக்டர்லாம் என்ன செஞ்சிருது, மாறிடுது. நம்ம மாறக்கூடாது, முழங்கால் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. இது அபிகாயில் பாடினது போல தான். அது கொஞ்ச காலம், அது போடு, கொஞ்ச காலம் நான் தாவீதோடு கூட கஷ்டப்பாடு சகிப்பேன், ஆனால் நாளொன்று வரும், அந்த துன்பம் என்னுடைய வாழ்க்கையில் இன்பமாய் மாறும். அந்த தாவீதோடு கூட நான் என்ன செய்வேன், ராஜாவ ராணியாக இருப்பேன். இப்பொழுது அவர் பாதம் வீழ்ந்து நான் பணிவேன். என்னுடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். தாவீதினுடைய காலில் விழுந்த, தாவீதை உயர்வாய் எண்ணின, தாவீதுக்கு நன்மை மறவாமல் அவனுடைய காரியங்களை செய்து கொடுத்த அந்த அபிகாயிலுக்கு இவ்வளவு உயர்வு இருக்கும் என்றால், கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, நன்றி மறவாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவோ பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம இப்படியே இருக்க விடமாட்டார். ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். உலக பிரகாரமாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வீடுகளை தருவார், வாகனங்களை தருவார், நல்ல ப்ரமோஷன்களை தருவார், நல்ல உத்தியோகங்களை கர்த்தர் தருவார். நம்முடைய தேவன் நமக்கு தருகிறவர், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு தாவீதாலே அபிகாயிலே உயர்த்த முடியும் என்றால், ஓ தேவனாலே நம்மை உயர்த்த முடியும். நம்மை ஒரு மணவாட்டியாக தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வெகு சீக்கிரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ, அந்த நாடு சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா. அபிகாயிலுடைய ஆரம்ப வாழ்க்கை ஒருவேளை ஒரு சோகமான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஒரு சரியான கணவன் இல்லை, அந்த குடும்பத்தில் வேதனை, அந்த குடும்பத்தில் பாடுகள், அந்த குடும்பத்தில் இவனுடைய வார்த்தைக்கு, இந்த அம்மாவுடைய வார்த்தைக்கு மரியாதையே இல்லை. குடிகார கணவன்,
ஆனால் அவருடைய பின் நாட்களில் தேவன் அபிகாயிலை உயர்த்த சித்தம் கொண்டிருந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துன்பமாய் போய் கொண்டிருக்கிறதோ, துயரமாய் போய் கொண்டிருக்கிறதோ, கஷ்டத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறதோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காதா, எனக்கும் ஒரு உயர்வு இருக்காதா என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், அபிகாயிலை நான் உயர்த்தினேன். சாதாரணமான உயர்வு அல்ல, உயர்ந்த தாவீதுக்கு மனைவியாக அவளை நான் உயர்த்தினேன். அதுபோல உன்னையும் உயர்த்துவேன், உங்களையும் நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அபிகாயிலுடைய கேரக்டர் நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதாக ஆண்டவரிடத்தில் கேட்போம். என்னையும் ஆண்டவரே ஒரு அபிகாயிலை போன்ற அந்த குணநலங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க தேவன் கிருபை செய்வீராக என்று கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அபிகாயிலை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு பெண்மணி ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக அந்த அம்மா இருக்கிறதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். அந்த அம்மா பெரிய காரியங்களை சாதிக்கவில்லை, ஆனால் வாழ்ந்து காட்டினார்கள். தங்களுடைய நற்குணத்தின் மூலமாக இன்றும் அபிகாயில் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபை கூட இருப்பதாக. கனம் மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.